தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு 6 சீட்டு, 7 சீட்டு ஒதுக்கி இருக்கிறதா ரொம்ப பெருந்தன்மையா இருக்கு. அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்துறாரா? பாராளுமன்றத்துல எனக்கு 6-7 சீட்டு கொடுக்கறதா இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களை கேளுங்க தெரியும். நான் தான் வேணாம்னு சொன்னேன். நாங்க அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்றோம், நிற்கவில்லைன்னு. இருந்தாலும் நாங்கள் நின்னாதான், அது நாங்கள் போட்டியிட்டால்தான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சார்பான வாக்கு வங்கி அது பலனளிக்குங்கிறதுனால நாங்கள் மினிமம் 2 தொகுதியினால நின்னுங்கன்னு சொன்னதுனாலதான் நானும் திருச்சியில தம்பி செந்தில்நாதன் நின்னோம். இந்த மாதிரி வதந்திகளை நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன ஒண்ணு ஞாபகம் வருதுன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் மாடே வாங்கல அதுக்குள்ளார மத்துக்கு அலையிறானான்னு சொல்லுவாங்க. அவருக்கா தயிர் கிடையிறதுக்கு அதே மாதிரி இருக்கு. இன்னும் தஞ்சாவூர் பக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னும் பிள்ளைக்கு வரனே அமையல அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கேள்விப்படுற பழைய பழமொழிகள், அடியேன்னு கூப்பிடுறதுக்குன்னு ஆத்துக்காரியே அமையல, அதான் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு அலையிறானா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது யார் அந்த கிருஷ்ணமூர்த்தி இத மாதிரி வதந்திகளை கிளப்புறாருன்னு எனக்கு தெரியும். அந்த வதந்திகளை விதைக்கிற கிருஷ்ணமூர்த்தி யார் என்று எனக்கு தெரியும். அதை பரப்புகின்ற கிருஷ்ணமூர்த்தியின் சீடர்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் ஏமாந்து போக போகிறார்கள். அதனாலதான் சொல்றேன், இது போல வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம்.